ஸ்கேலப் நாக் இவ்வளோ ஈஸியாகவும் தைக்க முடியுமா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைனிங் பீஸையும் ஜாக்கெட் பீஸையும் ஒன் பவுல வச்சு சென்டராக மார்க் பண்ணி அந்த கழுத்து நெக்கோட அளவு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டால் தான் நம்மளோட பீஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு அசையாமல் இருக்கும். நம்ம ஸ்கேலப் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இதில் கழுத்தோட உயரம் வந்து 9 இன்ச்சு. அதை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்கேலப் வரைஞ்சி அந்த அது என்ன கேன்வாஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதில் கரெக்டாக அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த வளையை வெட்டி வச்சுருக்கேன். அது வந்து வெட்டுறதை நான் வீடியோ எடுக்கல, தைக்கிறத மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்து கரெக்டாக நம்ம சென்டர் அந்த இதில் வந்து இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படி பையா அப்படி மெதுவாக தைக்கணும். பிகினர்ஸுக்கு எப்போவுமே நம்மளுக்கு வந்து இது தைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நானுமே ஃபஸ்ட்டு யாராவது ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்கேலப் நெக்கா எனக்கு தைக்க தெரியாது அப்படி சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன தான் இருக்குது இந்த ஸ்கேலப் நெக்கில் நம்மளும் தைச்சி பார்க்கணும்னு நினச்சி தான் நானே ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி இப்படி தான் தைக்க முடியுது. ஈஸியான மெத்தடை பார்த்து பார்த்தேன். அப்போ தான் சரி ஈஸியாக வருதுங்கும்போது நம்ம பிகினர்ஸுக்கு ஷேர் பண்ணணும் தான் நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அந்த ஸ்கேலப் வந்து நானாக சும்மா வந்து சாக் பீஸ் வச்சு வரைஞ்சே தான், நான் எந்த அளவும் வச்சுமே வரையலை. கரெக்டாக வளைச்சி அப்படி வெட்டி பார்த்தேன். அதை வரைஞ்சி கட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வந்துட்டு பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் நடுவில் சென்டர் அப்படி கட் பண்ணி சுற்றி வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு அப்படியே சென்டராக அப்படி நம்மளுக்கு அர்க்காடு கட் பண்ணுற ஒரு துணி விட்டு கரெக்டாக வெட்டிட்டோன்னா பார்க்க அழகாக வந்துடும். வெட்டிட்டு சுற்றி அர்க்காடு வெட்டி விட்டு நல்லா அந்த இதை உள்ளே குத்தி விட்டு தூக்கி விட்டுட்டு தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வந்து எப்பவுமே உள்ள மாட்டோம்னா அந்த அப்படியே அது முடிஞ்சு அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அடுத்து வந்து நம்ம அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும். ஓ, இது இப்படி தான் நம்ம வந்து இதுக்கு சரியாக பண்ணல, என்ன அதை கரெக்டாக பண்ணணும், அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதுக்கடுத்த முயற்சியை பண்ணணுமே தவிர அதை அப்படியே நம்ம என்றைக்குமே நம்ம விடக்கூடாது. இது நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவுமே நான் ஸ்கேலப் வந்து எனக்கு வைக்க தெரிலன்னு அதை அப்படியே விட்டுட்டேன். அதனாலே நிறைய கஸ்டமர் உங்களுக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் வைக்க தெரிலன்னு எப்போவுமே உனக்கு அந்த டிசைன் வைக்க தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதாக பேசுவாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. வந்து என்னோடய ப்ளவுஸில் வச்சு தைச்சி பார்த்தேன். அது போடும்போது நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் தான்